இவன் பேசாம இருக்கிறதே நல்லது. ஒருத்தன் குடிச்சிட்டு போனான், செம்ம போதையில குடிச்சிட்டு போனான். இந்த மூளை எப்படி வேலை செய்யாதுன்றதுக்கு சொல்றேன். கிணத்த பார்த்தான், கிணத்துல தண்ணி இருந்துச்சு, தண்ணியில முழு நிலா இருந்துச்சு. இப்ப நாம தெளிவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நிலா இருக்கு, அழகா இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம்ல. இவன் குடிச்ச அவசரத்துல, இந்த குடிச்ச போதையில, மூளை செயல் செய்யல, நிலாவை பார்த்தான். ஐயோ, நிலா கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, யாராவது காப்பாத்துங்கண்டா. தோட்டக்காரனை கூப்பிட்டா, அவன் தூங்கிட்டு இருந்தான். தோட்டக்காரனை எழுப்பி, இங்க வாயா, நிலா கிணத்துல விழுந்துருச்சு, எப்படியாவது காப்பாத்தியான்னா. இந்த தோட்டக்காரன் பயங்கர கடுப்புலையும் கோபத்துல என்ன பண்ணா, ஒரு வாளி எடுத்து கையில கொடுத்து, நீயே நிலாவை காப்பாத்து, நான் வரேன்ட்டு போயிட்டான். இவன் வாளிய போட்டு அந்த நிலாவை எடுத்து கீழே கொட்டி, கிட்டத்தட்ட 100 வாளி தண்ணிய கீழே கொட்டினா. தோட்டத்துக்கு தண்ணி போயிடுச்சு. இவனுக்குள்ள தண்ணி ஊற்ற, தோட்டத்துக்கு தண்ணி போயிடுச்சு. இப்ப 100 வாளி தண்ணியை எடுத்து ஊத்தல, தலைய சுத்தி போச்சுன்னு கீழே விழுந்தானா. மேல பார்த்தா நிலா மேல இருந்துச்சு. பாத்தியா என் வீரத்தை, நிலாவை காப்பாத்திட்டேன்டா அண்ணா. கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்குல்ல, பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல. இதுதான் போதை செய்யும்.